ஜெர்மனியில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் கிறிஸ்தவ ஜனநாயக ஒன்றிய கட்சி அதிக ஆசனங்களை பெற்று வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் அந்த கட்சியின் தலைவர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் ஜெர்மனியின் அடுத்த சான்சலராக பதவியேற்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான சவால் மிக்க பணியில் மெர்ஸ் ஈடுபடுவார். அதுவரை ஜெர்மனிய சான்சலராக இன்னும் சில மாதங்கள் தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொது தேர்தலில் ஆளும் கட்சியான SPD எனும் சமூக ஜனநாயக கட்சி படுதோல்வி அடைந்துள்ளது. அதற்கமைய வெளியான இரண்டாம் கட்ட தேர்தல் முடிவுகளின்படி கிறிஸ்தவ ஜனநாயக ஒன்றிய கட்சி 208 ஆசனங்களையும், தீவிர வலதுசாரி கட்சியான AfD கட்சி 152 ஆசனங்களையும், ஆளும் கட்சியான சமூக ஜனநாயக கட்சி 120 ஆசனங்களையும், பசுமை கட்சி 85 ஆசனங்களையும், இடதுசாரி கட்சி 64 ஆசனங்களையும், ஏனைய கட்சிகளுக்கு ஒரு ஆசனமும் கிடைத்துள்ளது. ஜெர்மனிய நாடாளுமன்றத்தில் மொத்தமாக 630 ஆசனங்கள் உள்ளன. அதில் 316 ஆசனங்களை பெறும் கட்சியே அறுதி பெரும்பான்மையினை பெற்றுக்கொள்ளும். இந்நிலையில் ஆட்சியினை அமைக்கும் கூட்டணி தொடர்பான கலந்துரையாடல்கள் தற்போது தீவிரமாக இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தேர்தலில் ஏற்பட்ட படுதோல்வியினை தாம் ஏற்றுக்கொள்வதாக சான்சலர் ஒலாஃப் ஸ்கோல்ஸ் தெரிவித்துள்ளார். தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி அந்நாட்டு ஜனாதிபதி தோல்வியினை ஒப்புக்கொண்டுள்ளதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. கிறிஸ்தவ ஜனநாயக ஒன்றிய கட்சி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சி அமையவுள்ள நிலையில் அது வெளிநாட்டவர்களுக்கு எதிரான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த ஈராண்டாக ஜெர்மனியில் நீடிக்கும் பொருளாதார மந்த நிலையினை சரி செய்யும் பணியில் பின்னடைவு ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. மேலும் ஐரோப்பிய நாடுகளுக்கான உறுதியான தலைமைத்துவம் உருவாவதிலும் தாமதம் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது.